எல்லாரும் கண்கள் மூடி நம்ம செபிப்போம். அன்பு தகப்பு நம்மளோடு பேசும்படியாக நம்ம செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இந்த வேலையிலையும் கர்த்தாவே பேசுகிறீங்க நல்ல பிதாவியன் ஆவியானவர் சொன்னீரப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுமான்னு இந்த வசனத்தை கொண்டு நீ பேசுமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் நீ பசுத்தாவினை இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறீங்களே. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. அல்லேலூயா. இதனாலேயும் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசுகிறாரு. நம்ம ஆண்டவர் நினச்சிடும், அந்த உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவு என்ன செய்கிறாரு, நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ நினைப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளை நடத்தி வந்த ஒவ்வொரு பாதையிலையும் நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, நடத்தி வந்தாங்க. ஒரு பயங்கரமான பாதையில் தான் அவங்க நடந்து வந்தாங்க. பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாளைக்குள்ள அது கடந்து போகிற பாதைங்க. அங்கே 12 நாளைக்குள்ள எத்தனை நாளைக்குள்ள அந்த பாதையில் கடந்து போயிடலாமா, ஆனால் அந்த பக்கம் போக முடியாதபடி சுற்றி அவங்க வரக்கு 40 வருஷம் ஆச்சான். அந்த பாதையில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கடந்து வந்திருக்காங்க. அந்த 40 வருஷத்தில் அவங்க என்னென்ன பாடுகள் பட்டாங்களோ என்ன வேதனைப்பட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்தந்த மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும், அங்கே அந்த மக்களை பார்க்க முடியாது. அதனால் நமக்கே ஆண்டோடைய பாதையில் வரும்போது நிறைய பிரச்சனைகள் தான். நம்மளே அதை திரும்பி பார்த்தாலே நமக்கு இது என்ன இருக்குது, அது சாத்தியமாகுமா, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம இந்த பாதையில் நடந்து வரோமே, பரவாயில்லையே ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த பாதையெல்லாம் கடக்க வச்சுட்டு வராங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி தான் சொல்லணும். எத்தனையோ பாதைகள் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாத பாதை தான் எதுவுமே. ஆனாலும் ஆண்டோடைய கிருபையினாலே நம்மளை நினச்சிடாங்க பாதையெல்லாம் கடத்தி ஆண்டர் கூட்டிகிட்டு வர்றாரு. பேதைகளை தேர்ந்தெடுக்கிறார்ல, ஞானியை வைக்கப்பட்டதால் பேதைகளை தேர்ந்தெடுத்த மாதிரி பேதைகளை நம்ம ஒரு பேதை தானே, நமக்கு என்ன தெரியும். அதனால் அவர் நம்மளுக்கு நடத்தி வர்றாரு. அவர் என்ன சொல்கிறது கேட்டு நம்ம நடந்து போயிருக்கோம், அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி கத்துடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எத்தனையோ வனாந்தரங்களை கடந்து வந்திருப்போம். எல்லா வனாந்தரத்தின் பாதையிலையும் கடந்து வரும்போது ஆண்டவரை நம்ம நினைக்கணும். நம்ம இப்படிலாம் கடந்து வந்தோம், நம்மளை இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், இந்த பாதையில் கொண்டு ஒரு செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு ஆண்டவர் நினச்சிருக்காரு, நம்மளை கொண்டு விட்டுருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும். அது மாத்திரம் இல்லை, 3ஆம் வசனம் பார்த்திங்கன்னா உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களுக்கு அறியாது இருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பிதாக்கள் செஞ்ச அந்த நீயும் உன் பிதாக்களுக்கு அறியாது இருந்த மன்னாவை உனக்கு என்ன செஞ்சு நான் போஷிக்க கொடுத்தேங்கிறாரு. அப்போ பிதாக்கள் இப்போ சாப்பிட்ட அந்த மன்னாவை நம்மளுக்கு தாண்ட தராரா. அன்றைக்கி நம்மளுக்கும் எந்த ஒரு குறையும் எந்த பிள்ளைகளுக்கும் கிடையாது. ஆண்டவரை நம்பின பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையும் நினச்சில. எவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் ஆண்டவர் நல்ல வஸ்திரங்களை கொடுக்குறாரு, நல்ல உணவு நல்லா கொடுக்குறாரு, அதனால் இருக்க இடம் கொடுக்குறாரு. இன்றைக்கி ஆண்டவரை நம்பின பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கும், வாடகை வீடும் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்துருப்பாரு. எந்த ஒரு இல்லாமல் நல்லா இருந்துச்சுனாங்க.
தூதர்கள் சாப்பிட்ற மண்ணாவை அவங்க சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக அந்த சாப்பாடு தர்றாரு ஆண்டவர். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நாட்களில் நம்மளும் ஒரு நாள் கருப்பட்டி காப்பி கட்டுக்காப்பி குடிச்சது தான். அதனால் எப்படியும் நம்ம இருந்தோம். ஆனால் இந்த நாளில் கருப்பட்டி காப்பி கட்டுக்காப்பி கிடைக்கல, அவ்வளோதான். அதெல்லாம் விலை தலையில் ஏறிட்டு போயிடுச்சு. அதனால் என் அன்பு சகோதரி சகோதரிகளே, நம்மளை இந்த நாளையில் ஏசப்பா நம்பின பிள்ளையில நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏசப்பா நம்பலை, நாங்கள் நல்லா எல்லாமே இருந்தோம்னா, ஏசப்பாவை முழுமையாக நம்பி இருக்கிற பிள்ளைகள், முழுமையாக ஏசப்பாவை பிடித்து அவரே தெய்வன் என்று பிடித்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி எவ்வளோதான் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சமாதானம் இல்லாதபடி பரிதவிக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் குடும்பத்தை குறித்து ஒரு பரிதவிப்பு, தொழிலை குறித்து ஒரு தவிப்பு, வருமானத்தை குறித்து ஒரு பரிதவிப்பு, எதிர்காலத்தை குறித்து ஒரு பரிதவிப்பு, ஆகமத்தில் அவங்க பரிதவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஏசப்பா உள்ளத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த பரிதவிப்பில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன் தான் ஆண்டவர். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனுக்கு விசுவாசமாகுங்க, ஏசப்பாட்டையும் விசுவாசமாயிருங்க. அதான் ஆண்டவர் சொன்னது. நான் இப்போ போய் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்த போகிறேன். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது நம்மளை சும்மா ஒரு இதெல்லாம் வைக்க மாட்டார். பொண்ணுனால வீடுகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்ன இல்லாமல் ஒருத்தரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, ஏசப்பா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளெல்லாம் வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் சிலுவை சுமந்தார். சிலுவை சுமந்து அந்த அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காரு. உண்மையான யாவருக்கும் நான் சபிமார்கள் சொன்ன வசனத்தின்படி வருத்தப்பட்டு பாரசுங்க எல்லாரும் என்னைக்கு மாறுங்கன்னு சொல்லி ஏசப்பா சொன்னது மாதிரி ஆண்டவர் எவ்வளோ வருத்தத்தின் பாதையில் இருந்தாங்க தான், எவ்வளோ கண்ணீரின் பாதையில் இருந்தாங்க தான். நீங்கள் ஏசப்பட அவர் இளைப்பாறுதல் தருவார், ஒரு சமாதானத்தை தருவார். அந்த சமாதானம் ஏசப்பட இருக்குது. இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போயிருக்கிறேன். அதனால் இந்த உலகம் சமாதானத்தை கொடுக்கவே செய்யுது. இந்த உலகம் சமாதானத்தை கொடுக்கவே செய்யுது. சமாதானத்தை புடுங்கும். அது இந்த உலகம் சமாதானத்தை புடுங்கும். ஆனால் ஏசப்பாடைய சமாதானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி சமாதானத்தை கொடுப்பார். பயந்து போய் கிடக்கிற சீசர்களை கூட என்ன செய்வார், கூப்பிட்டு உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுவார். அந்த சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன். கதவு பூட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது யூதர்களுக்கு பயந்து சீசர்கள் கதவு பூட்டி உள்ளே இருந்தாலும் அவங்களுடைய பயத்தை பார்த்து ஏசப்பா அந்த இடத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க, உள்ளே போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு சமாதானம் நாங்கள் எங்கன்னா அவங்ககிட்ட இருக்க இருதயத்தில் ஒரு பயங்கரமான பயங்கள் என்ன செஞ்சு கப்பி கொண்டு இருந்துச்சு. அந்த பயத்துக்கு ஏசப்பா உள்ளே வந்தால் தான் அந்த சமாதானம் உண்டு. அதனால் அந்த நீங்கள் இந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு பாரப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இந்த வேதனையிலேருந்து நம்ம இப்படி தான் இருக்குமா, ஏன் இருக்கும், ஏன் செத்தா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய காரியங்களை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அன்றிருந்து நீங்கள் சாகணும்னு சொல்லி இந்த உலகத்துக்கு வரல. இளைப்பாறுதல் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, கண்ணீரோடு இருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் செஞ்சார் விடுதலை பண்ணுறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அதே அன்பு சகோதரி, லூக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாயின்னு ஒரு விதவை நம்ம பார்ப்போம். நாயின்னு இந்த விதவை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஒரே மகன், அவங்களுக்கு மாப்பிள்ளையும் இல்லை, கணவரும் இறந்துட்டாங்க. அப்போ ஏசப்பா அந்த இடத்துக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க, வாராங்க. ஏசப்பா அந்த இடத்துக்கு அந்த நாயின் ஊருக்கு வாராங்கன்னா, நான் என்னையை பொறுத்து நான் ஆவியானவருக்கு என்ன சொன்னால், அந்த இடத்துல அந்த மகள் ஒரு கண்ணீரோடு இருக்கிறது ஆண்டவர் அறிஞ்சு அந்த ஊர் வழியாக ஏசப்பா நினச்சிடறாங்க வாராங்க, அவள் கண்ணீரை தொடைக்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் கண்ணீரோடு இருந்தீங்கன்னா, அந்த கண்ணீரை நீங்கள் ஏசப்பா பாரப்பட்டு நீங்கள் அழுதிங்கன்னா, இல்லை இந்த கிறிஸ்தவம் எனக்கு வேண்டாம்னு நீங்கள் சொல்லாதீங்க. அந்த கிறிஸ்தவம் தான் உங்கள் குடும்பத்தை சமாதானத்தை கொடுக்கும். அந்த கிறிஸ்தவம் தான் தெய்வ சமாதானத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் என் அன்பு சகோதரி எதுக்காக நம்ம ஏதோ ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லல. உங்கள் சமாதானத்தை உங்களுக்கு தரணும்னா அது ஏசப்பா தான் தர முடியுமே தவிர வேறு யாராலையும் தர முடியாது. உலகம் சமாதானத்தை கொடுக்கவே சொல்ல, திருப்பி சொல்கிறேன், அது சமாதானத்தை புடுங்க தான் ஒரு சமாதானத்தை கெடுத்து கேட்டிங்களாக்கான்னு சொல்லி யார் கதையாக சொல்லி உங்களை இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்தில் பாரத்துக்கு மேலே பாரத்தை என்ன செஞ்சாங்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த இதில் ஏசப்பா உள்ளத்துக்குள்ள இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சரி தேவையில்லை, அடுத்தவங்க வீட்டுக்கு அதை பற்றி நமக்கு எதுக்கு, அதை விட்டுருங்க, வேண்டாம், நம்ம உங்களை பற்றி பேசுங்க என்னை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பாரங்களை நம்ம சுமக்க இடம் கொடுக்கவே மாட்டோம். அதனால் இது லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் கூட அது என்ன கொடுக்குங்கட்டால் 11 மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர்கள் அநேகர் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனாங்க. அவர் ஊரின்
வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தான், கணவன் இல்லை. ஊராரில் வெகு ஜனங்கள் அவர்களுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போ 15ஆம் வசனம் போட்டு மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவன் அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இப்போ தேவனுடைய அன்பு சகோதர சகோதரி அவங்க அம்மாவுக்கு வந்து வேறு ஆதரவே இல்லை, பிள்ளை தான். ஆனால் கணவன் இறந்துட்டார், பிள்ளை இறந்துட்டோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உடைக்கப்பட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட குடும்பங்களை தேடி தான் ஏசப்பா வராங்க. ஏசப்பா வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் துடைக்கிறது தான் ஏசப்பா. அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். உண்மையாய் நோக்கி கூப்பிட யாருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரசூழல் எல்லாரும் எடுத்து வாருங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சமாதானம் இல்லையா, சமாதானத்தை ஆண்டவர் தருவார். எப்பேற்பட்ட எவ்வளோ கோடிக்கணக்கில் உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் அந்த இடத்துல சமாதானம் நிறையவதுக்கு இல்லை. நாங்கள் வந்து என்ன இப்படி தானே இருக்கோம், நாங்கள் தான் நல்லா தானே இருக்கோம், நல்லா தானே இருக்கோன்னு வெளியே சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாறைன்னா பிள்ளைங்களை குறித்து ஒரு அழுத்தம் இருக்கும். பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஒரு அழுத்தத்தில் இருப்பீங்க, இல்லை உங்கள் தொழிலை குறித்து ஒரு அழுத்தத்தில் இருப்பீங்க, இல்லை யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அதை நினச்சி ஒரு கஷ்டத்தில் இருப்பீங்க. ஆனால் இந்த காரியத்தில் நீங்கள் ஏசப்பா மட்டும் நீங்கள் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனைகள், என் பிள்ளைகள் மீது எனக்கு பிரச்சனை, தொழில் மீது எனக்கு பிரச்சனை, குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, ஆண்டவரே சோதர கடன் கொடுத்தவங்க அதில் ஒரு பிரச்சனை, எனக்கு இதுலேருந்து நல்ல ஒரு விடுதலையை நீங்கள் தாங்க ஏசப்பா, எனக்கு சமாதானத்தை தாங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்களோ ஏசப்பா அந்த சமாதானத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. எப்பேற்பட்ட காரியங்களாம் உங்களை வந்து அமிழ்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த காரியத்தில் முழுமையான ஒரு விடுதலை ஆண்டவர் நினச்சி தருவார். அதனால் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் ஏசப்பா உங்களுக்கு அதில் விடுதலை கொடுக்குறது நம்ம ஏசப்பா தான். அதனால் அதுக்கு தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஏசப்பா ஏதோ ஒரு கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக வரல, கண்ணீரோடு இருக்க கண்ணீரை துடைக்க வந்தாங்க, வேதனை இருக்க வேதனை மாற்ற வந்தாங்க, சமாதானம் இல்லாத இருக்க சமாதானத்தை கொடுக்க வந்தாங்க. அவர் செய்த அற்புதம் அதிசயங்களே இந்த யோவானில் நீங்கள் கடைசி பார்த்தீங்கன்னா, இந்த யோவானில் கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், கடைசி வசனம் 25, அதாவது யோவான் 21 அதிகாரம் இருக்கும். ஆமாம், 21 அதிகாரம் இருக்கும். அதில் கடைசி வசனம் என்ன போட்டிருக்குன்னா, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன், ஆமேன் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ அவர் செய்த அற்புதங்கள் வந்து நிறையா இருக்குதான். ஆனால் அவ்வளோத்தையும் ஒன்றொன்னா எழுத வேண்டியது நினச்சின்னா உலகமே என்ன செய்யுது காணாது. அதனால் ஆண்டவர் ஷார்ட்டாக என்ன செஞ்சுருக்காரு, பைபிளில் என்ன செஞ்சுருக்காரு எழுதி கையில் கொடுத்தாரு. அதனால் பைபிளில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, அப்படியா இப்படியான்னு கேட்பாங்க, அதெல்லாம் மறைப்பொருள். ஆண்டவர் வந்து ஒரு சில எல்லா மக்களும் கையில் பைபிள் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவர் செய்த அற்புத அடையாளங்கள் அதிசயங்கள் நிறையா. ஏசப்பா அந்த உலகத்தை வந்து ஒரு 3.5 வருஷ காலம் தான் ஊழியம் செஞ்சாங்க. அந்த 3.5 வருஷ காலம் ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்தார். எப்பேற்பட்ட பிசாசி பிடியில் கட்டக்கிறவங்களே ஆண்டு எழுப்பி விட்டார், விடுதலை கொடுத்தாரு. மறிச்சு போனவங்களெல்லாம் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஆண்டவர் அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் ஆண்டோடைய ஊழியத்தை என்ன செய்கிறாங்க. நம்மளால் நான் பயங்கரமான செய்வனையில் பாதிக்கப்பட்டிருந்தேன். சரியான இந்து குடும்பத்தில் இருந்தவங்க, வீட்டுக்குள்ளேயே இந்து கோயிலெலாம் எல்லாம் உண்டு. ஆனாலும் எத்தனை பேர் தான் இருந்தாலும் வீட்டில் இருந்து செஞ்சாங்க. அந்த இதில் விளக்கு போட்டு அதெல்லாம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இவ கட்டெழுத்துக்காரி, இவா இன்னும் என்ன செய்ய மாட்டா, உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு தான் அந்த இதில் சாமியானவங்க சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு வைராக்கியம், எங்கள் வீட்டுக்காருக்கு கிறிஸ்டின், ஆனால் நான் கிறிஸ்தவ பண்ண மாப்பிள்ளை தான் கல்யாணம் வச்சுருந்தேன். ஆனால் நான் இந்து, யாராவது இந்து சாமியை குறைச்சோன்னா பிடிக்கவே பிடிக்காது. அப்படி தான் வைராக்கியமாக இருந்தேன். வைராக்கியத்தை அப்படி சும்மா அப்படி ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அப்படி தான் கஷ்டத்தோடு மத்தியில் கண்ணீர் மத்தியில் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப இது பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட 1000 கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு யார் தீர்க்க முடியாது. ஆனால் கொஸ்டினை தீர்க்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் நான் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம இருந்தேன். அப்போ என் தங்கச்சி சாமி ஆடுவான், நானும் அக்கா தங்கச்சி 2 பேர் தான். என் தங்கச்சி சாமி ஆடுவோம். அந்த இடத்துல சாமி ஆடி சொல்லிக்கிட்டா பூ கொஞ்சம் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு அப்போது முன்னால் வருஷம் ஆகிட்டு 30 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அப்போ பூ வாங்கி கொண்டு அந்த விளக்குக்கு போடும்போது என் தங்கச்சி இங்கே ஆடிட்டான். ஆடிட்டு 10 ரூபா பூ ஊன்னு கத்திட்டு கிடந்தா. திரும்பி நீ அங்கே வந்தா எனக்கு பார்த்தா இவ்வளோ தான் செஞ்சா, இங்கே வந்தால் எனக்கு இவ்வளோ தான் செஞ்சா, நீ அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன வடிவம் அவர் அப்படியே ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ பூவே போட மாட்டா, நீ ஆடுற. நான் வெள்ளிக்கிழமை தூரம் பூந்து அந்த விளக்குக்கு பூ போட்டு
இருந்துட்டு நான் போகிறேன். என்கிட்ட என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் செய்வினைலாம் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு நல்ல விடுதலை வேணும்னு நான் கேட்குறேன். அது ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்லிட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை அழிச்சிருவேன், நான் உன்னை அழிச்சிருவேன்னு கத்திட்டு கிடந்தா. அதனால எனக்கு ஒரு வீரம் வந்துட்டு, நீ அழிக்கிறத பார்ப்போன்னே. ஆச்சுன்னா நீ அடுத்த வாரம் பூ வாங்கி போட்டின்னா நான் உன்னை அழிச்சிருவேன், நீ உயிரோடு இருக்கவே மாட்டான்னா நான் அதையும் பார்க்க தானே போகிறேன், அடுத்த வாரம் பூ வாங்கி போடுவேன், நீ அழிக்கிறது நான் பார்க்கேன் அப்படின்னு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை போய் அங்கே பூ போட போயிருக்க, அவன் இல்லை, வரல, ஊருக்கு போயிட்டார். அப்போ அது என்ன ஆக்ட் பண்ணுது பாருங்க, என்ன நடிப்பு அப்படின்னு. அப்போ என் தங்கச்சி ஊன்னு கத்துனா ஆடிக்கிட்டு. அதனால் நான் சொல்லிட்டேன், நீ என்ன வேணால் பண்ணுவேன், நான் இருக்கிறதே ஏன் இருக்கணும் தான் இருந்துகிட்டு இருக்கேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் போடுறேன், நீ அழிக்க முன்னால் முடிஞ்சு அழிச்சு பாரு அப்படின்னு. அவன் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சுற்றி மந்திரங்களை செய்கிறானுங்க. எதுக்கு செய்கிறாங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. மறந்துட்டான். எத்தனையோ பாதையில் ஆண்டவர் தூக்கி எடுத்து கொண்டு வந்துட்டாரே. மந்திரம் செஞ்சவன் தான் சாகுவான், மந்திரம் செய்கிறவன் சாகுவான், செய்ய வைக்கிறவன் சாகுவான். ஆனால் பைபிள் பிரகாரம் சாகுவான்னு சொல்லக்கூடாது. அவங்க மந்திரம் செய்கிறவங்களும் மந்திரம் செய்ய வைக்கிறவங்களும் ரட்சிக்கப்படணும். ஆத்மா வந்து விலையேற பெற்றது. ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஆண்டவர் கொடுத்துருக்குற ஆத்மா வந்து விலையேற பெற்றது. அதுக்கு வந்து விலையே கிடையாது. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் தான் படைச்சார். பிசாசு அவங்கள வஞ்சித்துட்டான். வஞ்சித்ததுனால என்ன செஞ்சுட்டான்னு கேட்டால், அந்த இடத்துல அந்த ஆத்மா ஆண்டவர் உண்டு பண்ண பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை அவன் என்ன செஞ்சிட்டான், ஆண்டவற்றுள்ள கோபத்தில் அவன் நம்ம போடுவேன் சரியாக அப்படியே ஆண்டவர் ஏற்றுக்கூட விடாதபடி அக்கினியில் தள்ளிக்கிட்டு இருக்கான். அதனால தான் ஆண்டவர் வந்து வேண்டாம், அது என் பிள்ளைங்க வரணும், என்னை தேடி வந்து அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வச்சுருக்காரு. அதனால் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே எல்லா பிள்ளைகளும் போயிடணும். ஆண்டவர் தான் படைச்சார், தேவர் தான் எல்லாத்தையும் படைச்சார். மண்ணினால் படித்து மனிதனை படைச்சி சும்மா அவர் ஆவியை மூக்கில் ஊதி மனுஷன் ஜீவாத்மாவை ஆகலாம். அப்படியே ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். மனிதன் அப்படியே பார்த்தாரு, அப்படியே எல்லாத்தையும் உண்டு பண்ணுறாரு, அந்த மனுஷனுக்காக உண்டு பண்ணுறது. ஆனால் ஆண்டவர் திருப்தி இல்லைன்னு அப்படியே பார்க்காரு. சரி மனுஷன் தனிமையாக இருக்கான்னு அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்திடுவேன்னு நல்ல தூக்கத்தை கொடுத்து விழாவிலேருந்து ஒரு எலும்பை பூ போல் எடுத்து அவளை மனுஷியாக்கிட்டார். மனுஷங்கிட்ட எலும்பு எடுத்து அவரை மனுஷியாக்கிட்டார். அப்போ ஒரு பெண்ணை கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த நாளில் அந்த பெண் என்ன செஞ்சிட்டான்னா கோட்டை விட்டுட்டா. ஆண்டவர் சொன்னார், இந்த ஆதாமும் ஏவாளும் ஏசப்பா கூட உலாவிக்கிட்டாங்க, முதல் மனிதர்கள் ஆண்டுக்கு உலாவிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற இந்த பழத்தை சாப்பிட்றாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் செத்து சாவீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த சர்ப்பம் திடீர்னு அவன் மனுஷன் தூங்கிட்டான். ஆதாம் தூங்குறான், இவன் முழிச்சிருக்கா, இவன்கிட்ட கூப்பிடுது, இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீ என்ன செய்வேன், சாவேன்னு சொல்லி உன் ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு. ஆமாம், இல்லை, நீ கனியை சாப்பிடு, உன் கண்கள் என்ன செய்யும், திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு பவர் இல்லாமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய் மாதிரி ஆக்கி பிசாசு அப்படியே ஏமாற்றிட்டான். பொய் அப்படியே ஏமாற்றி வஞ்சித்து தான் அவன் பாவத்தில் அவங்க அன்னைக்கு இவன் அந்த பழத்தை போய் பறித்து இது சாப்பிட்றான். அப்போ வந்து துணிமணிகள் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாடு நாய்களும் பழையங்களும் அதே மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அதுகளுக்கு என்னன்னு தெரியுமா, வைக்கன்னு தெரியுமா, தெரியாது. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அந்த அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே அவங்க வந்து நிர்வாணியாக இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் இப்படி இருக்கிறவேன்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சாங்க, ஆண்டு பார்க்காங்க, அழுகுறாங்க. ஏசப்பா வராரு, பிதா வராரு, அவங்க மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆதாமேன்னு ஆண்டவர் கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது என்ன செஞ்ச ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஏன் ஒளிஞ்சு கிடக்கீங்க, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டுட்டீங்களோ அப்படின்னு கேட்பாரு ஆண்டவர். அவன் நம்ம உமக்கு பயந்து நான் ஒளிந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதான் நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால பயந்து ஒளிஞ்சு கிடக்கேம்மா, உடனே நிர்வாணி சொன்னதாரு, நீ பழத்தை சாப்பிட்டியான்னு கேட்பாரு. அந்த பழத்தை சாப்பிட்டேம்மா. உடனே ஆண்டவர் தோளில் துணிமை தச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட சொல்லிடுவார். அன்பு சகோதரி ஆண்டவரத்தை கீழ்ப்படியாமல் அன்றைக்கி போனதுனால தான் இந்த நாளையில் விக்கிரங்கள்லாம் பெருகிட்டு ஆண்டவரை அறியாத மக்கள்லாம் எழும்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த காரியத்தை செஞ்சதுனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவம்னு ஒன்று வந்துட்டு, இந்துன்னு ஒன்று வந்துட்டு. அப்போ வந்து இந்த மக்கள் கீழ்ப்படியாக போனது தான், ஆண்டவர் படித்தவங்க கீழ்ப்படியாக போனதுனால தான் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாயிட்டு. அதனால தான் இன்றைக்கி என்ன செய்ய, மனசுக்குள்ளே ஒரு அன்பு இல்லாதபடி அடிப்படி சண்டை வெட்டு குத்துன்னுட்டு கிடக்கு. அதனால் இயேசு கிறிஸ்து எந்த உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஒரு பைபிள் வாங்கிக்கோங்க. பைபிள் படித்து ஆதியாகமத்தில் வந்து நீங்கள் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்க. ஆண்டவர் என்னென்னலாம் படைச்சாரு, இந்த எப்படி இருந்துச்சு, அவர் ஜலத்தின் மேலே அசையாடி கொண்டு இருந்தார். வெளிச்சம் உண்டாயிட்டுனாரு, வெளிச்சம் உண்டாயிட்டு. அப்போ வெளிச்சம் இரவும் வெளிச்சம் வந்து பகல்
இரவில் வந்து அது இருட்டு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை கொண்டு வந்திருப்பார். எல்லா மீன்களையும் படைப்பார், எல்லா செடி கொடி படைப்பார், எல்லா மிருகங்களையும் படைப்பார். எல்லாம் அவர் படைச்சி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியிருப்பார். இப்போ நிறைய பேத்துக்கு அது தெரிய தான் செய்யும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கிடச்சுன்னா, ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அவர் எல்லா மக்களையும் மீட்டெடுத்து வந்தார். அன்றைக்கி அந்த ஒரு சகோதரி அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை சாப்பிட்டதுனால பாவம் பெருகிட்டு கீழ்ப்படியாமல் போனதுனால நீங்கள் கீழ்ப்படிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நண்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அந்த வேலையிலையும் கர்த்தருடைய ஆவியான பொறுப்பெடுத்து நடத்தும் மகிமைப்படும் இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். பார்க்குற மக்களுக்கும் கேட்குற மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிற கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளையும் அறிவினால் நிரப்பப்படட்டையா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க, குற்றம் குறையெல்லாம் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு பிரசாந்தத்தை சோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜீசஸ் தேங்க்யூலா. நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி.